ஹாய், என் பெயர் கார்த்திக். நான் பெரிய கம்பெனியில வேலை செய்யறேன். இதுல நான் எப்படி என் வீட்டு ஓனர் பொண்டாட்டிக்கிட்ட பேசனேன்னு சொல்றேன். நான் என் நண்பர்களுடன் ஒரு வாடகை வீட்டுல வசிக்கிறேன். ஓனரும் அதே வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க 2ஆம் மாடியில இருக்கிறாங்க. அவர் மனைவி பேரு வசந்தா. அவளுக்கு வயது கிட்டத்தட்ட 35 இருக்கும். இது நடந்து ஒரு ஆண்டு இருக்கும். அவளை அப்போதுதான் முதல்ல பார்த்தேன். நான் ஷிஃப்டில் வேலை செய்வதால பகல் வேலையில வீட்ல தான் இருப்பேன். ஒரு நாள் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர காலிங் பெல் அடிக்கிற சத்தம். நான் வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தேன். கதவை திறக்க அவ உள்ள வந்து சமையல் அறையில இருந்து ஏதோ எடுக்க வந்தா. நான் வெறும் துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு இருக்க அவ அதை பார்த்துட்டா. எனக்கு அவளை பார்த்து ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரூமுக்குள்ள போய் துணிய போட ஆரம்பிச்சேன். அன்று முதல் அவளை நான் பார்க்கும் போது எல்லாம் ஒரு மாதிரியா என்னை பார்த்து சிரிப்பா. நாட்கள் நகர அவளிடம் பேச என் மனம் ஏங்குச்சு. எனக்கு ஒரு காதலி இருக்கிறா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே வர மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. ஒரு நாள் என் ஓனர் வெளியூர் கிளம்பினாரு. அதனால என்ன உதவிக்கு கூப்பிட்டா. அவ சோபாவை நகர்த்த சொல்லி என்னிடம் கேட்டா. நானும் உதவி செஞ்சேன். பின் என்ன அமர சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தா. எப்போதும் போல இருவரும் சேட் பண்ணிட்டு இருந்தோம். அவ என்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தா. அவங்களுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லையா. அன்று அவள் போன் நம்பரை வாங்கிக்கிட்டேன். அவளும் என் நம்பரை வாங்கிக்கிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவ மீண்டும் என் வீட்டுக்கு ஏதோ எடுக்க வந்தா. நேரா என் ரூமுக்கு வர அவ என்ன பார்த்துட்டா. அடுத்த நாள் அவ வீட்டுக்கு வாடகை கொடுக்க போனேன். அப்போது ஏதோ சத்தம் கேட்டுச்சு. மெதுவா அவ வீட்டு ஜன்னல் வழியா பார்க்க என்ன ஒரு ஆனந்த காட்சி. நான் கதவை தட்டினேன். அவளிடம் வாடகை கொடுக்க என்ன உள்ள வர சொன்னா. நான் பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் இருவரும் பேசிட்டு இருந்தோம். அவ கணவன் வேலைக்கு போனதும் அவ வீட்டுக்கு பேச போயிருவேன். எப்போதுமே இதுவே எங்களுக்கு வழக்கமா போச்சு.